சினிமாவை ஒரு கனவு தொழிற்சாலைன்னே சொல்லலாம். அதுல சாதித்தவங்க குறைவு. ஆனா அந்த தொழில காலூன்றணுங்கிற ஆசையில பலரும் ஊரை விட்டு ஓடி வராங்க. ஒரு சினிமால நடிக்க முதல்ல அவர்களுக்கு தேவையானது கவர்ச்சியான புகைப்படங்கள். போட்டோ எடுக்கும் நபரே அவரை எந்தெந்த விதத்துல பாக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்தந்த விதத்துல பாத்துருவாங்க. கொஞ்சம் அசந்தா அந்த நபரே அந்த பெண்ணின் பதத்தையும் பாத்துருவாங்க. அதுக்கப்புறமா தன்னுடைய போட்டோஸ் எல்லாம் பல இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள்னு எல்லார் இடத்துலயும் கொண்டு போய் சேர்க்கணும். அழகு கொட்டும் பைங்கிழியா இருந்தாலும் நடிக்கணும்னா எழுதப்படாத சில சட்டங்கள்லாம் இருக்குதான். அதுக்கெல்லாம் ஓகேனா தான் அந்த பெண்ணை படம் தயாரிக்கும் நிறுவனம் போட்டோ செக்ஷனுக்கு அழைக்குமா. இப்படி தன்னை இழந்துதான் அந்த பெண்கள் ராஜ வாழ்க்கை வாழ்றாங்க. பட தயாரிப்பாளர்கள், இயக்குனர்கள், ஹீரோன்னு எல்லார்கிட்டையும் தன்னை இழந்து எதிர்காலத்துல தொடர்ந்து நடிக்க அழைக்கணுங்கிறதுக்காக தாய்லாந்து, துபாய் போன்ற நகரங்களுக்கு அவங்க அழைக்கும் போதெல்லாம் போகவும் செய்யணுமா. இதுலயும் சிலர் நடக்கும் சம்பவங்களை எல்லாம் போட்டோ பிடிச்சு வச்சுக்கிட்டு மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு தொந்தரவு தருவாங்க. படம் நடிச்சு நல்லா ஓடினா போதும், பல வாய்ப்புகள் அவங்கள தேடி வரும். 10 வருடங்களுக்கு மேல் ஒரு நடிகையால தொடர்ந்து முன்னணி நடிகையா இருக்க முடியாது. அதுக்கப்புறமா அக்கா, அம்மானு கேரக்டரோட மவுசு குறையுமா. இப்படி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து பழக்கப்பட்ட அவங்களால அந்த வாழ்க்கையை வாழ முடியாம தவிப்பாங்களாம். அப்பதான் சிலர் தவறான ஐடியாக்கள்லாம் கொடுத்து அவங்கள விபச்சார தொழில இறக்குவாங்களாம். பின்னர் போலீசால கைது படலாம், அசிங்கம், அவமானம்னு தற்கொலை செய்து கொள்ளும் நிலையும் உருவாகுமா. சினிமால நடிக்க இப்படி ஒரு கதை இருக்க, கர்நாடகால மகளிர் தினத்தன்று புதுமை செஞ்சிருக்காங்க ஒரு புதுமை பெண். அதாவது 2004ஆம் ஆண்டு வெளியான பிரீத்தி மாயே உஷாருங்கிற கன்னட படத்தை தயாரிச்சவர் விரேஷ். இவர்கிட்ட ஒரு இளம் பெண் சினிமா வாய்ப்பு கேட்டிருக்காங்க. தான் அடுத்து தயாரிக்கும் படத்துல கண்டிப்பா அந்த பெண்ணை நடிக்க வைக்கிறதா விரேஷ் உறுதி அளிச்சிருக்காரு. இந்த நிலையில கடந்த 8ஆம் தேதி அந்த இளம் பெண் வீட்டுல தனியா இருக்கும் போது விரேஷ் அங்க போயிருக்காரு. அவர்கிட்ட சினிமா பத்தி பேச தொடங்கிய விரேஷ் மெல்ல மெல்ல அந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லைகள் கொடுத்திருக்காரு. இத பார்த்து அதிர்ச்சியான அந்த பெண் அவர்கிட்ட இருந்து தப்பி வீட்டுக்கு வெளியே ஓடி கதவை மூடி தாப்பாட் போட்டுட்டு அவருடைய குடும்பத்தினர் மற்றும் அக்கம் பக்கத்தினருக்கு இத பத்தி தெரிவிச்சிருக்கா. அவங்க எல்லாம் விரேஷுக்கு தர்ம அடி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா அவரை போலீசார் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இந்த விவகாரம் கன்னட சினிமா உலகில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது போன்ற வீர மங்கைகளுக்கு நம்மளும் வாழ்த்துக்கள் சொல்வோம். சபாஷ், சரியான தண்டனை கொடுத்திருக்கீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.